வணக்கம் ஸ்ரீதரன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல உங்க டைம் எங்களுக்கு குடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Pleasure is mine. Please. உங்க ஃபேமிலி 365 ப்ராஜெக்ட் மூலியமா 32 லட்சம் பேருக்கு உணவு குடுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. கேட்கவே இது பிரம்மாண்டமா இருக்கு. நம்புற மாதிரியே இல்லைங்க சார். சோ இத பத்தி சொல்லுங்களேன். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தானம் யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எந்த சூழ்நிலையில கொடுக்கணும்ன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பசியில இருக்க ஒரு ஆளுக்கு கொடுக்கறது தான் உண்மையான தானம். ஓகேவா? அப்போ பசியில இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு பெரிய சேலஞ்ச். கரெக்ட்டா? இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கோவிட் டைம்ல நம்ம வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருந்தோம். சைக்கிள்ல தான் போய் சாப்பாடு குடுப்போம். அப்போ ஒரு சம்பவத்துல வந்து நான் சாப்பாடு பேக் பண்ணிட்டு சைக்கிள்ல கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. ம்ஹ்ம். அந்த பெட்ரோல் பங்காண்ட ஒரு 3 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பார்த்த வரைக்கும் அவங்க சாப்பிட்ட மாரி தான் இருந்தாங்க. ஏன்னா லைக் நல்ல எனர்ஜிட்டிக்கா இருந்தாங்க. அப்போ அவங்க போகும்போது என்ன பார்த்துட்டு, "என்னப்பா என்ன சாப்பாடு வச்சிருக்க?" அப்படின்னாங்க. "நான் ரெகுலரா போறது." "சாம்பார் சாதம் இருக்கு" அப்படின்னேன். "ஏன் பிரிஞ்சி கொண்டு வரலையா?" அப்படின்னாங்க. ம். "பிரிஞ்சி இல்லைங்க, சாம்பார் தான் இருக்குன்னோனே." "சரி பரவால்ல, எனக்கு ஒரு பாக்கெட் குடுங்கன்னு" சொல்லி ஆளுக்கு ஒரு பொட்டலம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஒரு 2 தெரு தள்ளி போனதுக்கு அப்புறமா, அங்க ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாரு. கூப்பிட்டு, "ஐயா இந்த மாரி சாப்பாடு இருக்கு. சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்ட உடனே, அவரு வந்துட்டு, "நான் சாப்பிட்டுட்டேன். 2 தெரு தள்ளி போங்க. அங்க யாராவது சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கு குடுங்க." அப்போ மனிதாபிமானம் இன்னொன்னு, யாருக்கு பசி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த உணவு போகணும் அப்படிங்கிற ஒரு மகான், என்ன கேட்டா அவர் மகான். ம்ஹ்ம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் நம்ம மக்கள் யாருக்குமே தெரியல. ம். அப்போ இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான பர்ப்பஸ் தான் ஃபேமிலி 365 பண்ணுது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ம். ஓகேங்களா? பர்த்டேக்கு நம்ம ஜெனரலா போயிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல போய் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு கண்டிப்பா. ஆர்ஃபனேஜோ இல்ல ஓல்ட் ஏஜ் ஹோம் போகணுன்றதே நினைக்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. அப்படியே போணும் அப்படின்னா, நீங்க எப்படி போவீங்க? நம்ம ஜெனரலா வந்து Googleல பார்ப்போம், இல்ல இல்ல ஃபிரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்போம். கேட்போம். இப்படிதான் கேட்டு போவோம். இப்போ Googleல கேட்கிறோம் அப்படின்னா, Googleல யார் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஆல்ரெடி நல்ல வெல் எஸ்டாப்லிஷ்ட் ஐடி நல்லா தெரிஞ்சவங்க, போஸ்ட் பண்ணக்கூடியவங்க தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே மாரி தெரிஞ்சு ஒருத்தர் ரெஃபரன்ஸ்ல நீங்க போறீங்க அப்படின்னா, ஏற்கனவே போனவங்க, குடுத்தவங்க அதே இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ போகாத இடம், பார்க்காத இடம், கஷ்டப்படக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் யார் குடுப்பா? கரெக்ட்டா? அவங்க நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருப்பாங்க. இப்ப உதாரணம் சொல்லணும்னா, என் வீட்ல ஒரு குப்பை இருக்கு. யார் அள்ளணும்? நான் தான் அள்ளணும். என் சொசைட்டில ஒரு ப்ராப்ளம். யார் அத செய்யணும்? நான் தான் செய்யணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கவர்ன்மெண்ட் செய்யும். இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கோம் நம்ம. அது மாறணும். அப்போ என் சொசைட்டில ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்கு. இல்ல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு தேவை. நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா, அவங்க நம்ம தாத்தா பாட்டி மாதிரி. அவங்களுக்கு கண்டிப்பா. சாப்பாடு வேணும். ம். அப்ப அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சும் நம்ம அங்க போறதில்ல. ம். அத நம்ம வெளியில கொண்டு வரோம். இப்ப இந்த ஃபேமிலி 365ல நீங்க உள்ள லாகின் பண்ணீங்கன்னா, இது வந்து Play Storeல இருக்கு. ம். நீங்க போயிட்டு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி 365 போட்டாலே வந்துரும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க. உள்ள போய் உங்களுடைய பின் கோடு மட்டும் நீங்க போட்டா போதும். நீங்க பின் கோட் போட்டுட்டு கீழ வந்து கேட்கும். ஓல்ட் ஏஜ் ஹோம் உங்களுக்கு பிரிஃபரன்ஸா? ஆர்ஃபனேஜ் உங்களுக்கு பிரிஃபரன்ஸா? அப்படின்னு. அதுல உங்களுக்கு எது பிரிஃபரன்ஸோ நீங்க அத செலக்ட் பண்ணிட்டு, ப்ரொசீடுன்னு குடுத்தீங்கன்னா, உங்க ஏரியால இருக்க ஹோம அது உங்களுக்கு காமிக்கும். ம். அந்த அந்த ஹோம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? அந்த ஹோம் யார் ரன் பண்றாங்க? அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா குடுத்திருக்கோம். ம்ஹ்ம். எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. அந்த ஹோமுடைய அ ஒரு நாளைக்கான சாப்பாடு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன சாப்பிடுவாங்க, அத மாதிரி என்டயர் வீக் திங்கட்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மெனு முதற்கொண்டு அதுல குடுத்திருக்கோம். ம்ஹ்ம். அந்த ஹோமுடைய விஷன், மிஷன் அத யார் ஆரம்பிச்சாங்க அதுவும் அதுல இருக்கு. பிளஸ் முக்கியமான விஷயம் அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ். ஓகே. ஒரு ஹோம நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல ஜென்யூனான ஹோம் அப்படின்னு எப்ப கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அந்த ஹோமுடைய சர்டிபிகேட்ஸ் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஹோமுடைய 12A, 8EG வச்சிருக்கிறது, அவங்களோட டாக்குமெண்டேஷன், அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஐடி ரிட்டர்ன்ஸ் இது எல்லாம் தான் ஒரு ஹோம் ஜென்யூனா இல்லையான்றதே தீர்மானிக்கிறது. இது எல்லாமே நாம ஒரு ஹோமுக்கு போயிட்டு விசிட் பண்ணி, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இத நம்ம சிஸ்டம்ல போடுறோம். ம்ஹ்ம். அப்போ இங்க ஆல்ரெடி ஒரு டியூ டெலிஜென்ஸ் நம்ம பண்ணியாச்சு. சோ இத நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ணதால நீங்க தாராளமா அந்த ஹோமுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ம்ஹ்ம். ஓகே. இப்படிதான் வந்து நம்ம வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணல. ஓகே. இது ஒரு புது புது முயற்சி. அக்ராஸ் இந்தியாவோ இல்ல அக்ராஸ் வேர்ல்டோ பாத்தீங்கன்னா, இந்த இந்த கான்செப்ட்ல யாரும் பண்ணல. இது முழுக்க முழுக்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம பண்றோம். ம்ஹ்ம். அப்ளிகேஷன் அப்படிங்கிறதால ஃபுல் டிரான்ஸ்பரன்சி. ம். முழு டிரான்ஸ்பரன்சின் போது மொபைல் அப்ளிகேஷனும் இருக்கு. அவங்களுக்கும் வெப்சைட்டும் இருக்கு. சோ அவங்களுக்கும் டிரான்ஸ்பரன்ட். யார் இந்த ஹோமுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்களோ, அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களோட இமெயில் ஐடி டீடைல்ஸ் அவங்களுக்கு போயிடும். ம். சோ ஆஸ் அ ஹோமுக்கு தெரியும் யார் குடுக்க வராங்கன்னு.
ஆஸ் எ மெம்பர் எனக்கும் தெரியும் நான் எங்க கொடுக்க போறேன் ஏதுன்னு. ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் நம்ம இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ தட் இஸ் வாட் ஃபேமிலி 365 இஸ். சோ ஒரு வெரிஃபைடு ஹோம் டீடைல்ஸ் ஃபேமிலி 365 ஆப் மூலமா பார்க்க முடியும். கண்டிப்பா அதுக்கான அஷ்யூரிட்டி எங்களால கொடுக்க முடியும். சார் இந்த கவுண்ட் 32 லட்சம் பேர் இது எப்படி சாத்தியம் சார்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா இது என்ன பாத்தீங்கன்னா நாம டார்கெட் பண்றது வந்து 100 ஹோம்ஸ். ம். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதோடைய டார்கெட் இல்லாம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னாக்கா அது முழுமை பெறாது. ஸோ நாம இப்போ வச்சிருக்க டார்கெட் வந்து 100 ஹோம்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல கொண்டு வரணும். இந்த 100 ஹோம் சொல்லும் போது ஒரு ஹோம்ல தோராயமா ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ஹோம்ஸ் 30 பேர் இருக்காங்க. 365 நாள் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பிளஸ் 3 வேலையும் கொடுக்குறோம். இந்த முழு கணக்கு கால்குலேஷன் மல்டிபிளேஷன் போட்டீங்கன்னா 100 into 30 into 365 into 3 போட்டீங்கன்னா 32,85,000 அப்படிங்கிற கவுண்ட் வரும். ஸோ இது வந்து விச் இஸ் நாட் பாசிபிள், டெஃபினெட்லி பாசிபிள். இன்னைக்கு நம்ம இது 100 ஹோம்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் ஒரு வருஷத்துக்குள்ள 100 ஹோம்ஸ் கவர் பண்ணணும்னு டார்கெட் பண்றோம் சென்னையில. இது முடிச்சதுக்கு அப்புறம் என்டையர் தமிழ்நாடு, இது முடிச்சதுக்கு அப்புறமா என்டையர் வேர்ல்டு போகணும். அது எங்களுடைய நோக்கம். ஸோ அப்போ அதனால நம்ம டேக் லைனை பாத்தீங்கன்னா ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்டையர் வேர்ல்ட்ல கூட எல்லாருமே பசி இல்லாம அன்போடு இருக்கணும். அதுதான் ஃபேமிலி 365 நோக்கம். சோ இது ஒரு தனி மனிதனோட முயற்சி. ஆனா இது உலகத்துக்கே நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து இறைவன் கொடுத்த ஐடியா. அதனால இதை கிரெடிட் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பிளஸ் கூட வந்து ஒரு பெரிய டீம் இருக்காங்க. பெரிய டீம் சொல்லும் போது நான் என்சிசில இருந்தேன். அதனால என்சிசி பசங்க இருக்காங்க, என் கூட ஆர்மியில ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. பிக் டீம். சோ இது எல்லாமே கூட்டு முயற்சி தான். தனி மனுஷனா கிரெடிட் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஃபேமிலி 365 ஹோம்ஸை கனெக்ட் பண்றது, பப்ளிக் கூட கனெக்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இது மட்டும் தானா, வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கா? கண்டிப்பா. இப்போ ஹோம்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான் ரெக்குவயர்மெண்டா, இல்ல அதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கறதான் பார்க்கணும். ஜென்ரலா பார்த்தோம்னா ஒரு ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான் பெரிய வேலையா பண்றாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா நான் ஹோமுக்கு போனேன், சாப்பாடு கொடுத்தேன், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னா அங்க இருக்கவங்களுக்கோட மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் யார் பாப்பா? ரெகுலரா டைப்பர் தேவைப்படும். நம்ம வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டைப்பர்ஸ் நம்ம ரெகுலரா மாத்துவோமா? பேசிக் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி ஹோம்ல கூடிய தாத்தா பாட்டியோட டைப்பர்ஸ் யார் மாத்துவா? அது யாரு வாங்கி கொடுப்பா? சோ அந்த ஒரு பேசிக் கான்சியஸ்னஸ் நமக்கு வரணும். அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு இல்ல. சோ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்னா ஹோமுக்குன்னு ஒரு வெப்பேஜ் தனியா கிரியேட் பண்றோம். அந்த வெப்பேஜ்ல அந்த ஹோம்ல இருக்கவங்க அவங்களோட நீட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 100 டைப்பர் வேணும் அப்படின்னா அந்த டைப்பர் பேண்ட் டைப்பா, நார்மல் டைப்பா, மீடியம் சைஸா, லார்ஜா, ஸ்மாலா, அது ஒவ்வொன்றும் என்ன குவான்டிட்டி வேணும், எந்த டேட்டுக்குள்ள வேணும், ஓகேங்களா? எந்த டைம் பேண்ட் வேணும்ல, 1 மாசமா, 10 நாள்ல வேணுமா, 1 வாரத்துல வேணுமா, 1 நாள்ல வேணுமா, இந்த டைம் பேண்ட போட்டுட்டு அவங்க வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த நோட்டிபிகேஷன் வந்து இந்த ஆப் வச்சிருக்கக்கூடிய 365 பேருக்கும் மொபைல்ல வந்துடும். ஓகே, அப்போ 100 டைப்பர் வேணும், 365 பேர் இருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து உங்களால ஒரு 5 டைப்பர் வாங்கி தர முடியும் அப்படின்னா தாராளம் வாங்கி கொடுங்க, சாத்தியம்தான், பொருளாவே கொடுத்துடலாம். அப்போ ஒரு ஹோமுடைய ரெக்குவயர்மெண்ட்டும் ஈஸியா அச்சீவ் ஆயிடும். சோ முன்னாடி சொன்ன மாதிரி என் வீட்டு பக்கத்துல இருக்க ஹோம் அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதை நான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு கொடுத்தாச்சு. செகண்ட் ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கான நீட்ஸை நம்ம அட்ரஸ் பண்றோம். 3வது ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க பல கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை படிக்க வச்சு ஒரு நிலையில சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பசங்க அவங்கள பாத்துக்கல, பல காரணங்களால அவங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க. இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்துல வந்து இருக்காங்க. இப்போ இங்க மணி அடிப்பாங்க, அப்பதான் போய் சாப்பிடணும். ஓகேவா? இதுதான் எல்லா ஹோம்லயும் நடக்கிறது. அவங்க அந்த ப்ராசஸ் வேற வழி கிடையாது. இதே நிலை நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு இருக்கா? யாருக்கு வேணாலும் வரலாம். ஓகே, இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பெரியவர். அந்த கதையில வந்து ஒரு சின்ன சுருக்கம், அதை நான் மட்டும் அவங்க சொல்றேன் நானு. ஒரு தாத்தா வீட்டுல இருக்காரு, ரொம்ப வயசாயிடுச்சு, முடியல, ஈச்சேர்ல படுத்துட்டு இருக்காரு. ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுக்க வர்றாரு. சோ இவரால் எழுந்து போய் வாங்க முடியாது. இவரோட பையனை கூப்பிட்டு போஸ்ட் வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு, போய் வாங்கி படி அப்படின்னு சொல்லி இவரு விரட்டுறாரு. அப்போ பையன் சொல்றாரு, உனக்குதான் வயசாயிடுச்சு, காடு வாங்குது, வீடு போங்குது,
இந்த வயசுல தந்தியை தெரிஞ்சிச்சு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதிர்ச்சி இவர் போய் லெட்டர் வாங்குறாரு. வாங்கி ஓபன் பண்ணி படிக்க போற நேரத்துல பார்த்தா லெட்டர்லாம் ரொம்ப பொடி பொடியா இருக்கு. கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம். இவரோட கண்ணாடியை உள்ள வச்சுட்டு வந்துட்டாரு. இவரோட பையன் வெளியில விளையாடிட்டு இருக்கான் வராண்டால. பையனை கூப்பிட்டு டேய் கண்ணாடி உள்ள வச்சுட்டு போய் கொஞ்சம் எடுத்துன்னு வாடா அப்படின்னு பையன் சொல்றான் உனதான் கால் இருக்கே நீயே போய் எடுத்துக்க அப்படின்னு. சோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு வாக்குவாதம். ஓகே, அப்ப உள்ள தாத்தா அங்க இருந்து குரல் கொடுக்குறாரு. என் பேச்ச நீ கேட்டா தானே உன் பேச்ச உன் பையன் கேட்பான் அப்படின்னு. சோ அப்ப மெசேஜ் இங்க வெரி கிளியர். நாம நம்மளுடைய அப்பா அம்மாவை பாத்துக்கல அப்படின்னா நம்ம பசங்க நம்மள பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு முதியோர் இல்லம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. நமக்கு ஒரு தட்டு ரெடியா இருக்கு வெளியில. நம்ம என்னதான் எவ்வளவு கோடி கோடியா சேர்த்தாலுமே நமக்கு ஒரு ஹோம் ரெடியா இருக்குன்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அன்பு அப்படிங்கிறது தானா வந்துடும். அப்போ அங்க இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது இந்த 3வது ஆக்டிவிட்டிஸ். அந்த ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்றோம்னா 3 செஷனா பிரிக்கிறோம் ஒரு நாளைக்கும். இந்த என்டையர் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறதே ஃபுல்லா ஆன்லைன் செஷன். காலையில ஒரு 1.5 மணி நேரம் யோகா செஷன், பிராணிக் ஹீலிங்கா இருக்கலாம், அக்குபஞ்சரா இருக்கலாம், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், வாட் எவர் இது எல்லாமே காலையில ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ், யோகா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மத்தியானத்துல அவங்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன லாங்குவேஜஸ் வேணும்னு ஆசைப்படுறாங்களோ இல்ல மியூசிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் தான் மத்தியானத்துல இருக்கும். ஈவினிங்ல வந்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஆக்டிவிட்டிஸ், அதுல வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் செய்யறது, டான்ஸ் கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னா அவங்களுக்கு கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு, இப்ப கூட பின்ன தெரியும், ஊறுகாய் போட தெரியும், துணி தைக்க தெரியும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் ஆன்லைன்ல. சோ இந்த லாஸ்ட்ல வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அங்க ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து ஸ்டோரி டெல்லிங். சோ ஒரு தாத்தா பாட்டியுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த சிச்சுவேஷன் இங்க வந்து இருக்காங்க. அவங்களுடைய சொந்த கதை, சோக கதைய அவங்க அங்க சொல்லணும். சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க கொடுக்கப்படும். அந்த 1.5 மணி நேரத்துல அவங்க என்னெல்லாம் கதைகள் சொல்றாங்களோ இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு அந்த 365 ஃபேமிலியில இருக்கவங்களும் பார்க்கணும், அவங்க பசங்களும் பார்ப்பாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஜெனரல் பப்ளிக்கும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்க பசங்களுக்கு இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் புரிஞ்சதுன்னா நாளைக்கு அவங்க வீட்டுல ஒரு ஹோம் வராம இருக்கும். கரெக்டுங்களா? சோ இது 3வது ஆக்டிவிட்டியோட முழு ப்ராசஸ். 4வது என்ன பண்றோம்னா ஆன்லைன்ல அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு சேல்ஸ் போர்ட்டல் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஃபேமிலி 365 இ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பர்பஸ் என்னன்னா இப்ப ஹேண்டிகிராஃப்ட் நம்ம சொன்னோம். இப்ப பாருங்க ஒரு பாட்டி வந்து ஊறுகாய் போட தெரியும், நல்லா சூப்பரா ஊறுகாய் போடுறாங்க. அது எங்க போய் விற்பாங்க? இங்க ஆன்லைன்ல அவங்க போஸ்ட் பண்ணலாம். அது எப்படி போஸ்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லி அதுதான் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸும் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து அவங்க போஸ்ட் பண்ணலாம். அப்படி போஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹோமுக்கான அடிஷனல் ரெவென்யூ, ஒரு ஹோமுக்கான அடிஷனல் ரெவென்யூ இது மூலியமா அவங்க ஏர்ன் பண்ண முடியும். பிளஸ் ஒரு லேட்டஸ்ட் ஒரு குளோபல் ஸ்டடி ஒன்று இருக்கு, ரிசர்ச் டாக்குமெண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இல்ல வேலை செய்யாம இருக்காங்களோ அவங்களுடைய மனநிலை வந்து சீக்கிரமா வந்து நோய்வாய்ப்படும். ஏன்னா எந்த இடத்துல உங்களோட மைண்ட் வந்து எம்டியா இருக்கோ, நீங்க எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்க மைண்ட்ல ஒரு தேக்கம் ஏற்பட்டு நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னு ஒரு குளோபல் ரிசர்ச் பண்றாங்க. இந்த ரிசர்ச் வந்து ஜப்பான்ல இருந்து பல நாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து 100 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்கள போய் அவங்க ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அது ரிசர்ச்சோடைய ரிசல்ட் அது. அப்போ நம்ம ஹோம்ல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி பல நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆக்டிவிட்டி என்னவோ அதை செய்யறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய நோய் கம்மியாகும், உடல் ஆரோக்கியம் அதிகமாகும், மன ஆரோக்கியம் திடமாகும். ஏன்னா வருமானமும் வருது, அவங்க எங்கேஜ் ஆறாங்க. ஸோ இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபேமிலி 365ங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு ஹோமுக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு தேசத்துக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ். ஏன்னா இதுல நம்ம ஃபாரின் ஃபண்ட்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம், கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கூட எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே என்னோட சொசைட்டி என்னோட ஹோமை பார்த்துக்குது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருமே வந்தாச்சு அப்படின்னா நம்ம தேசம் தானாவே வந்து முன்னேறிடும். ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஹோம்ஸ்ல பார்க்கும்போது ஹோம்ஸ்ல ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒன்னு ஃபுட்டு, அதர் நீட்ஸும் பார்த்தாச்சு. இன்னும் நிறைய ஹோம்ஸ்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா லோக்கல் பப்ளிக் வந்து மீட் பண்றதே இல்லை. ஓகேங்களா? லோக்கல் பப்ளிக் வந்து எங்க கிட்ட வந்து பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. ஸோ நாங்க யார்கிட்ட போய் பேசுவோம்? செவுத்துக்கிட்டே பேசிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிவி இருந்தா டிவி பார்ப்பாங்க, காய்கறி நடுக்கிறது, ஏதோ சின்ன வேலையை பண்ணிட்டு டைமை வந்து
எப்படி தள்ளுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ம். இப்போ இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்றது எல்லாமே லோக்கல்ல இருக்கக்கூடிய பின்கோட்ஸ் நான் சொன்னேன். உங்களோட ம். பின்கோட் நீங்க போடுறீங்க. ம். அந்த ஹோம் இருக்காங்கன்னா, அந்த ஹோம சுத்தி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 5 பின்கோட்ல இருக்கக்கூடிய ஆள் தான் வருவாங்க. விச் இஸ் லைக் ஒரு 2ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள தான் நம்ம கனெக்ட் பண்றோம். அப்போ லோக்கல் பப்ளிக் தான் அங்க வரப்போறாங்க. இப்போ லோக்கல் பப்ளிக் அங்க வந்து அவங்கள மீட் பண்றாங்க. அவங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ஸ ஆ ஆ தீர்த்து வைக்கிறாங்க. இவங்களுடைய குட்டி பசங்க அங்க போறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹெல்த்தியான என்விரான்மென்ட். என் வீட்ல தாத்தா, பாட்டி இல்ல. ஆனா அங்க இருக்காங்க தாத்தா, பாட்டி ம். அப்படிங்கிற மனநிலை. அங்க தாத்தா, பாட்டி தனியா இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் இல்ல. இங்க 305 குடும்பங்கள் இருக்கு. ம். அப்படின்னு ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான ஒரு அ சிஸ்டம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபேமிலி டிசியோட நோக்கம். இப்ப எனக்கு புரியுதுங்க சார். நீங்க கம்ப்ளீட் பேக்கேஜ்ன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது அடிப்படைய தாண்டி அவங்களுக்கு பேச்சு துணை, அது மட்டும் இல்ல அவங்க மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. சார் நம்ம சமூகத்துல ஒரு டெம்ப்ளேட் மாரி ஃபாலோ பண்றோம். பொதுவா ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. படிக்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும். அப்புறமா யோசிப்பாங்க. ஏதாவது தொண்டு பண்ணலாமா? அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க 2019லயே இன்ஸ்பிரேஷன் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடங்கியிருக்கீங்க. சோ இந்த பயணம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். எனக்கு சின்ன வயசுலயே வந்து ஆர்மிக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஆ ஸ்கூல் படிச்சது வந்து மகரிஷி வித்யா மந்திர். ஸோ அப்ப ஸ்கூல் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து தலைய வந்து ஆர்மி கட்டிங்ல பண்ணிட்டு தான் நெறைய கிளாஸ் போவேன். ஓ! நெறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ம், என்னடா இப்படி தலைய மொட்டையா கட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. ம், ஸோ ஆர்மிக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் ரிஜெக்ஷன். ஸோ ஆர்மில பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஃபுட், கலர் பிளைண்ட்னஸ், நாக் மிஸ் தான் டைரக்ட் ரிஜெக்ஷன். ஸோ அப்ப ஆர்மிக்கு போ முடியாது. ஸோ ஆர்மிக்கு போகல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, ஏதாவது ஒண்ணு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு என்சிசில ஜாயின் பண்ணோம். ம்ஹ்ம். டிஜி வைஷ்ணவ் காலேஜ்ல ஜாயின் பண்ணோம். பிகாம் படிச்சேன். ஸோ அப்போ என்சிசில ஜாயின் பண்ணிட்டு என்சிசில நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணினோம். ஆல் இந்தியா லெவல்ல அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில போயிட்டு இருந்தோம். இந்த சர்வீஸ் பண்ணணும்னும் போது அப்பவே நாங்க வந்து ஒரு என்ஜிஓ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம். எங்க என்சிசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு என்ஜிஓ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்துல வேலை அப்படிங்கும்போது அவங்கவங்க தனித்தனியா போயிடுச்சு. அந்த அந்த என்ஜிஓ வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெறைய ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு ஒரு ஐடியாலஜியோட ஒர்க் பண்ணுவாங்க. ம்ஹ்ம். ஸோ நமக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னும்போது, அது ரொம்ப வருஷமா நிறைவேறாமலே இருந்தது. பிளஸ் ஒரு பெரிய எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 18 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போதும் வந்து நம்மளுடைய சர்வீஸ், நம்மளுடைய பங்களிப்பு என்ன இருக்கு நம்ம சொசைட்டிக்கு? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியல. வேலைக்கு போறோம், வரோம். ஏன்னா அந்த எம்என்சி கல்ச்சர்ங்கும்போது பயங்கர பிரஷர் இருக்கும். ம். ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய நெருடலாவே இருந்துச்சு மனசுல. என்னடா நம்ம நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம எதுவும் பண்ணலையே. சம்பாதிக்கிறோம், ஃபேமிலிய பார்த்துக்கிறோம், ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்றோம். பட் நம்மளுடைய இல்லன்னும்போது, ஒரு லெவலுக்கு மேல வந்து அதிகமான விரக்தி. ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது, 2018 எண்ட்ல வந்துட்டு கம்பெனிய குவிட் பண்ணியாச்சு. குவிட் பண்ணிட்டு இமிடியேட்டா ஒரு கம்பெனியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ கண்டிப்பா வேணும். ரெவென்யூ இல்லாம எதையுமே பண்ணக்கூடாது. ம். கண்டிப்பா. ஸோ அதனால ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு, பேரலலா வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிற இதுல நானும், ஒய்ஃப், எங்க அம்மா 3 பேர் பேர்ல தான் ஆரம்பிச்சது. இந்த பேர் கூட பார்த்தீங்கன்னா, நானும் என் ஒய்ஃபும் வந்து பீச்ல உட்கார்ந்துருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் ம்ஹ்ம். அப்படின்னு தேடும்போது, இன்ஸ்பிரேஷன்ஸ் அதாவது எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணணும். ம். நம்ம விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தேடும்போது, இன்ஸ்பிரேஷன்ஸ்னு ஒரு நேம் ஹிட் ஆச்சு. பட் என்னன்னா, இது வந்து ஒரு காமனான பேர். இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து அவைலபிள் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, சிஸ்டம்ல அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அப்ப ஓகே. கடவுள் வந்து நமக்காக இத குடுத்துருக்காரு அப்படின்னு வந்து அண்ட் தென் வி ஸ்டார்டட். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் என்ன பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலா பப்ளிக்ல நெறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. நெறைய சூப்பரான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் இஸ் நோ டவுட். ஓகே. ஸோ நாம பண்ணக்கூடிய பங்களிப்பு வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அவ்வளோதான். இதுல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்துட்டு பேட்ரியாட்டிசம். ம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது நம்ம வந்து பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் கேலண்டரி அவார்ட் இருக்கு. அவங்கள கௌரவிக்கிறது, அவங்கள பத்தி பப்ளிக்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வால் செட் பண்ணி அக்ராஸ் சென்னை வந்து டிராவல் பண்ணி ஸ்கூலா போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஃபார்ம்லேண்ட் பசங்களை கூட்டின்னு போயிட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்றது. அதாவது பசங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் ஒரு கிளாசிக் நடந்த சம்பவம் சொல்றேன். 2019ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் காலேஜ் பசங்களை வந்துட்டு ஃபார்ம்லேண்ட் கூட்டின்னு போயிருந்தோம். அந்த பசங்க ஜஸ்ட் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க.
ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சது. ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணிட்டு, "சார் நீங்க என்ன பண்ணீங்க ஆக்டிவிட்டி அன்னைக்கு?" அப்படின்னாங்க. இந்த மாரி நாங்க வந்து ஜெனரலா பண்ணுவோம் என்ன பண்ணோம், ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னாக்கா, டீம 4ஆ பிரிச்சுருவோம். ஸோ முதல் டீம் வந்து சேத்துல இறங்கி நாத்து நடுவாங்க. செகண்ட் டீம் வந்து இயற்கை விவசாயம்னா என்ன? அது எவ்ளோ கஷ்டம்? அதுல சேலஞ்சஸ் என்ன? அப்படிங்கிறத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 3வது வந்து அ மருந்தில்லா மருத்துவம், ம்ஹ்ம். இயற்கை வாழ்வியல். அத பத்தி அது நான் பண்ணிட்டு இருப்பேன். 4வது என்னோட வைஃப் வந்து இயற்கையான கேம்ஸ், ட்ரெடிஷனல் கேம்ஸ். அதாவது கல்லாங்கா, பம்பரம், நம்ம மறந்து போன மறந்து விஷயங்கள். போன விஷயங்கள், ம். பல்லாங்குழி இந்த மாரி கேம்ஸ் எல்லாம் அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கேம்ஸ் மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இத வந்து நான் சொன்னேன். இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னும்போது அந்த அந்த பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அ என் பையன் வந்து எப்பவுமே வந்துட்டு சாப்பிடும்போது தட்ட சுத்தி வந்து சாப்பாடு இருக்கும். இப்ப வந்து ஒரு பருக்க கூட சிந்தறது இல்ல. அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சா நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஓகே. ஸோ அப்ப இது ஏன் நம்ம ரெகுலரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட்டட் டூயிங் இட் ரெகுலரா. அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்தது. கோவிட் வரும்போது கோவிட்க்கு முன்னாடியே நம்ம வந்து மரங்கள் நெறைய நடுவோம். மரம் நடுறதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ட்ரீஸ நம்ம பிளான் ஸோ கோவிட் டைம்ல பார்த்தோம்னாக்கா, நெறைய மைக்ரண்ட் இருந்தாங்க. பீப்பிள் இருந்தாங்க. ம். ஸோ ஊர விட்டு ஊர் போறவங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி இது பெரிய ரெக்வயர்மென்ட். இத வந்து நெறைய என்ஜிஓஸ் வந்து சூப்பரா வந்து நைட் அண்ட் டே வொர்க் பண்ணி குடுத்தாங்க. என்ஜிஓஸ் மட்டும் இல்ல, நெறைய பப்ளிக், ஜெனரல் பப்ளிக்கே வீட்ல சப்பாத்தி செஞ்சு ரோல் பண்ணி கொண்டு போய் குடுக்கறதெல்லாம் அவ்ளோ சூப்பரா நெறைய பேர் வொர்க் பண்ணாங்க. கண்கூடா நம்ம பார்த்தோம். கோவிட்ங்கிற பயம் இருந்தாலும், அதையும் தாண்டி நெறைய பேர் வந்து வாலண்டியரா வொர்க் பண்ணாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, நெறைய மரங்கள் இருக்கு. ம். இந்த மரங்கள்லாம் பழ மரங்களா இருக்குன்னு வச்சுக்கங்க. எப்படி இருக்கும்? நீங்க போறீங்க, கொய்யாக்கா இருக்கு, மாம்பழம் இருக்கு, சப்போட்டா இருக்கு, மாதுளை இருக்கு, இந்த மாரி நெறைய பழ மரங்கள்லாம் நெறைய இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 2 பழங்கள பறிச்சோமா, சாப்பிட்டோமா, போயிட்டே இருக்கலாம். ம். பழம் அப்படிங்கிறது உணவு, பழம் அப்படிங்கிறது மருந்து அப்படிங்கிறத நம்மளோட கரண்ட் ஜெனரேஷனுக்கு நாம அத சொல்ல தவறிட்டோம். ம். கரெக்ட்டுங்களா? ஸோ பழம் அப்படிங்கிறது வந்து அடிஷனல் ஃபுட் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்போ நம்ம யாராவது பழங்கள சமைப்போமா? இல்ல. சமைக்கிறது இல்ல. ம். ஏன் சமைக்கிறது இல்ல? தேவையும் இல்ல. தேவையில்ல. அப்படியே சாப்பிடலாம். ம். ஏன்னா, பழுத்தா அது பழம். கரெக்ட்டுங்களா? காய்கறிகள நம்ம சமைப்போம். ஏன் காய்கறிகள் சமைக்கிறோம்? கண்டிப்பா தெரியலைங்க சார். ஓகே. நம்ம உணவுல இப்ப சமைத்தல்ன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? இந்த சமைத்தல் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் ரொம்ப ஆழமான ஒரு மொழி. சமைத்தல் அப்படின்னா, அத பிரிச்சு பார்க்கணும். ம். சமப்படுத்துதல். காய்கறில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வ சமப்படுத்து. அது என்ன சமப்படுத்தும் அப்படின்னா, அறுசுவை நம்ம பார்க்கிறோம். பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு உணவுலயும் ஒரு அந்த 5 பூதங்களும் இருக்கு. 5 பூதத்தோட கலவை தான் நம்ம உடம்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது இல்லாம உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கிடையாது. அப்படி இந்த 5 பூதங்களும் சரிசமமா இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பொருள, நாம சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு சமைத்து, அத சமப்படுத்தி இந்த உடம்புக்கு ஏற்ற சூழ்நிலையாக்கி நம்ம சாப்பிடுறோம். ஓகே. இது சமமா இருக்கிறது பழங்கள். ம்ஹ்ம். அதனால நம்ம சமைக்க தேவையில்ல. சமைக்காமலேயே. சமைக்காமலே சாப்பிடலாம். ம். அப்போ இந்த பழங்கள நம்ம ரெகுலரா எடுத்தோம்னா, உடம்புல நோய் வராது. ஆரோக்கியமா இருக்கலாம். வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு பழமரம். இந்த மாதிரியான விஷயங்கள பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும். இத தாண்டி நம்ம இப்ப வந்து இயற்கை பாரம்பரிய மருத்துவம். இத வந்து நெறைய நம்ம வந்து மறந்தாச்சு, அழிஞ்சும் போயாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாடி பரிசோதனை. ம். நம்மளே வந்து நம்ம பாட்டி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நாடிய பார்த்து சொல்லுவாங்க. என்னென்ன வியாதி இருக்கு? குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து சினிமால மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கோம். ம். அப்போ இந்த நாடி பரிசோதனை, அங்க லட்சணம் ஒரு ஃபேஸ பார்த்தே நம்ம சொல்லிடலாம். இவருக்கு என்ன வியாதி இருக்கு? என்ன வியாதி வரும்? ம். அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்கு. வர்மக்கலை. ம். தமிழ்ல நம்முடைய முக்கியமான ஒரு விஷயம் வந்து வர்மக்கலை. வர்மக்கலையில 4 வெரைட்டி இருக்கு. அடிவர்மம், படுவர்மம், தொடுவர்மம், நோக்குவர்மம்னு. இந்த மாரி இவ்ளோ விஷயங்கள் நம்மளோட சிஸ்டம்ல இருக்கு. இது எல்லாமே நாம இன்னைக்கு ஃபாலோ பண்றோமா? அப்படின்னா கிடையாது. டக்குன்னு ஒரு ஜுரம் வந்துருச்சா, உடனே டாக்டர் கிட்ட போனோம். ஒரு 2 மாத்திரைய தூக்கி போட்டோம். சரியாயிடணும், வேலைக்கு போணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் நம்ம இருக்கோம். அப்ப இது எல்லாமே மாறணும். ம். ஓகேங்களா? திருக்குறள்லயே எடுத்தோம்னாக்கா, "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? மருந்து அப்படிங்கிறது தேவையில்ல. எப்போ நீ சாப்பிட்டது செரிச்சு, ஜீரணமாகி, அதுக்கப்புறம் உன் உடம்புக்கு எனர்ஜி வேணும், தேவைன்னு உன் உடம்பு சொல்லி, அப்புறமா நீ உணவு எடுத்துக்கோ. பசித்து புசி. ஸோ அப்போ நம்ம உடம்பு சொல்றத நம்ம கேட்கிறோமா? அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம தொலைச்சாச்சு, மறந்து போயாச்சு. இத ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல
அகைன் யூடியூப்ல ஆன்லைன்ல ஃப்ரீயா வந்து நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து இயற்கை மருத்துவம், இயற்கை மூலிகைகள், வர்மம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார் லிஸ்ட் வந்து பெருசா போய்க்கிட்டே இருக்கு. ம். இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கூட இருக்கா? ஓகே, இப்போதைக்கு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். ஃபியூச்சர்ல ஒரு ப்ராஜெக்ட் பிளானும் இருக்கு. அது என்ன, லாஸ்ட் இயர் ஃப்ளட் வந்துச்சு, சென்னையில ஃப்ளட், சவுத் தமிழ்நாட்டுல ஃப்ளட் வரும்போது நம்ம வந்து டெலிகாலிங் டீம் வச்சுட்டு லோக்கல்ல போயிட்டு சப்போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தோம், என்டிஆர்எஃப்க்கும் எஸ்டிஆர்எஃப்க்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம பல என்ஜிஓஸோட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்த அனுபவம் மூலயமா நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது பேர் வந்து ரெஸ்கியூ வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கண்டெய்னருக்குள்ள எல்லா விதமான கேட்ஜெட்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்ல இருந்து சேஃப்டிக்கு, ஃபர்ஸ்ட் எய்டு, எல்லா விதமான மெட்டீரியலும் அதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டெய்னரை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு காலேஜ்ல வச்சிருவோம். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய என்சிசி இல்ல என்எஸ்எஸ் பசங்களை ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங். ஓகே, கம்ப்ளீட் ட்ரைனிங் சொல்லும் போது இட் கேன் பி கிரவுட் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்டு, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரைனிங் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் வித் ப்ராப்பர் சர்டிபிகேஷனோட. இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பசங்களை வச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க ட்ரைனிங் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நடக்கணும். அப்படி ட்ரைனிங் பண்ணியாச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஆபரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணோம், வெற்றிகரமா பண்ணி முடிச்சோம். அதுல நம்ம வந்து மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லி ஒன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாக் ட்ரில் வந்து லாஸ்ட் மினிட்ல உயிர் போற நேரத்துல நம்ம வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும்னா அது ஏறுமான ஏர்வு இருக்காது. அப்போ இது வந்து ரெகுலரா பண்ணணும். அப்ப இது ரெகுலரா பண்றதுக்கு இந்த கண்டெய்னர் ஒரு பெரிய டூலா இருக்கும். ஏன் கண்டெய்னர் அப்படின்னா, பிசிக்கலி ஒரு ப்ராடக்ட் அங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப சென்னையில வந்து ஃப்ளட் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டாக்னட் வாட்டர், தண்ணி மூவ்மெண்ட் கிடையாது. சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோயிங் ரிவர். அப்ப அந்த இடத்துல நான் ஒரு போட் யூஸ் பண்றேன்னா எந்த மாதிரி போட் யூஸ் பண்ணணும், மோட்டர் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஓகேங்களா? இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அதுக்குள்ள கவர் ஆகும். பிளஸ் இதுலயே வந்து நம்ம ட்ரோன்ஸும் வந்து இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரோன் மூலியமா எப்படி போயிட்டு ஒரு எமர்ஜென்சில ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கலாம், மெடிசின்ஸ் கொடுக்கலாம். எமர்ஜென்சி ஒருத்தங்க இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், இங்கேருந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி நான் ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல போயிட்டு நேரா வீட்டு மேலேயே ட்ராப் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரோனுக்கான ட்ரைனிங், ஸோ இந்த மாதிரி என்டையர் பேக்கேஜ் வந்து நம்ம இந்த ரெஸ்கியூ வாரியர்ஸ்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஐஐடி ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க, கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் என்டிஆர்எஃப்காகவும் நம்ம பேசிட்டு இருக்கோம், என்டிஎம்ஏ டீமோட பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிளான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஜப்பான் ப்ரோன் ஃபார் எர்த்குவேக், எப்ப வேணாலும் எர்த்குவேக் அங்க வரும். அங்க கேஷுவலிட்டிஸ் இருக்காங்களா பாத்தீங்கன்னா கேஷுவலிட்டிஸ் ரொம்ப கம்மி. வெல் ட்ரெயின்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ அங்க வந்து தேவ் காட் சீஸ்மிக் ஜோன் சென்சர்ஸ்னு பல சென்சர்ஸ் அங்க வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு சைரன் ப்ளோ ஆன உடனே அவங்க எல்லாம் எப்படி இறங்கி வெளியில வரணும் அவங்களுக்கு தெரியும். எவாக்குவேஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு 10 மாடி அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஒரு அலர்ட் நீங்க கொடுக்குறீங்க, எப்படி கீழே வருவாங்க? எத்தனை பேர் அடிபடாம ஒருத்தர் டேமேஜ் இல்லாம கீழே வருவாங்களா? அவேர்னஸே இல்ல நம்மளுக்கு. எக்ஸாக்ட்லி. வயசானவங்க யார் வரணும், லேடிஸ் எப்போ வரணும், பிரெக்னன்ட் லேடிஸ் இருப்பாங்க, யார் முதல்ல வரணும், எப்படி அவங்களை கீழே இறக்கணும், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம ஃபேக்டரியில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், கம்பெனில சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் வீட்டுல, உங்க வீட்டுல ஆனா என்ன பண்ணுவோம்? வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், எப்படி எஸ்கேப் ஆகும்? வீட்டுல ஒரு பாம்பு வந்துருச்சு, எப்படி எஸ்கேப் ஆகும்? எதுவுமே நமக்கு தெரியாது. கரெக்டா? சோ அப்போ இந்த ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஜப்பான்ல எர்த்குவேக் வந்தா எல்லாரும் எவாக்குவாகி வெளியில வந்து நிக்கிறாங்களோ, சேஃபா நிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நமக்கு ஆகணும். இப்போ பாகிஸ்தானோட வார் நம்ம பண்ணோம், சைனாவும் கொஞ்சம் சுரண்டி விட்டுருக்கோம். எப்போ வேணாலும் நமக்கு ஒரு அட்டாக் வரலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சைரன், இப்போ நமக்கு ஒரு மிசைல் ஒன்று ப்ளோ பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மக்கள்லாம் போயிட்டு செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம ஊர்ல இங்க பங்கர் ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா? கிடையாது. நம்ம வீட்லாம் சேஃபா? கிடையாது. தெரியாது நமக்கு முதல்ல. அப்போ எர்த்குவேக் வந்தா என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயநாட்டுல ஒரு லேண்ட்ஸ்லைட், கரெக்டா? இப்போ இந்த கண்டெய்னர் மூலியமா சைரன்ஸ் ப்ளோ பண்ணோம். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா நம்ம மக்களை வந்து ஈஸியா வைக்கலாம். இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அண்ட் தேர் ஆல்சோ வில்லிங் டு. என்சிசி பசங்களுக்கும் அண்ட் தென் பப்ளிக்குக்கான ஒரு ஆர்மிக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்மும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். விஷன் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு அகாடமியோட நம்ம டைப் பண்ணிட்டு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் காம்பினேஷன்ல ஒரு ட்ரைனிங் போர்ட்டல். ஆர்மிக்கு போன நீங்க ஆசைப்படுறீங்க, எப்படி போகணும், என்ன கைடன்ஸ் வேணும், அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் போர்ட்டல். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, என்ன பண்ணாலுமே வந்து கண்ட்ரிக்கு என்ன உன்னோட பங்களிப்பு இருக்கு,
ம். ஓகே. அத வந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்கான கைடன்ஸ் நம்ம வந்து பிளான் பண்றோம். ஸோ திஸ் இஸ் வாட் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆல் ஓவர். சார் பெரிய பெரிய விஷயங்கள்ல ரொம்ப சாதாரணமா பண்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க சார். இது எப்படி? எந்த ஒரு விஷயம் எளிமையா இருக்கோ அதுக்கான வலிமை ஜாஸ்தி. ம். ஸோ அப்போ அந்த எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு உதாரணம் வந்து சோப் போட்டு குளிக்கிறது இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா. அ. சோப்பு நாம எடுத்துக்கிறது இல்ல. எடுத்து பல வருடங்கள் ஆச்சு. மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது கிடையாது. பேஸ்ட் எடுத்துக்கிறது கிடையாது. சாப்பாடு ஒரு நாளைக்கு 2 வேளை தான். 6 மணிக்கு மேல சாப்பிடுறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ இது வந்து சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம். எல்லாருக்கும். எல்லாருக்கும் சாத்தியம். ம். மாத்திரை மருந்து இல்லாம இயற்கையா, ஆரோக்கியமா வாழ முடியுமா அப்படின்னா, அதுக்கான ஒரு முயற்சி இப்போ நான் அத பிராக்டிஸ் பண்றதுக்கான பர்ப்பஸ் வந்து, நான் எப்ப அத சொல்றதுக்கு அது தகுதியான ஆள் எப்ப அப்படின்னா, நான் அத பிராக்டிஸ் பண்ணி, அத வந்து ப்ரூஃப் பண்ணாதான் நான் அத சொல்றதுக்கு தகுதியான ஆள். ம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நான் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷம் ஆச்சு. சோப்பு யூஸ் பண்றது. அ என்னோட ஜாபும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கன்சல்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா சென்டர் கன்சல்டன்ட். ஸோ நான் வந்து அக்ராஸ் தி வேர்ல்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். யுஎஸ் போயிருக்கேன், ஹாங்காங் போயிருக்கேன், வியட்நாம் அப்புறம் பல கண்ட்ரீஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ம். எந்த கண்ட்ரி நீங்க டிராவல் பண்ணாலுமே என் கையில ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மட்டும் இருக்கும். அந்த பாக்கெட்ல வந்துட்டு மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த மாரி ஐட்டம் மட்டும் இருக்கும். ஸோ 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம். இது பழமொழி. ம். அப்படியே பகைவன் வீட்டுக்கு போனா என்ன குடுப்பான்? விஷம் குடுப்பான். ம். அப்படி விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு இருக்கு. ஸோ அப்ப நான் எடுத்துட்டு போற ஒரே மெடிசின் ஐட்டம் வந்து இந்த மிளகு, சீரகம் ஐட்டம் தான். அண்ட் சோப்பு தேவைப்படல. ஸோ இது வந்து இயற்கையா இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய சிம்பிள்க்கான ஒரு மெயின் விஷயம். ம். இன்னொன்னு எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து இந்த மாரி வேஷ்டி கட்டிட்டு, இயற்கையா சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறது. ம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆடைகள இறுக்கமா நம்ம போடும்போது, அது வந்து ஒரு நோய்க்கான முதல் அடி தளத்த அதான் ஆரம்பிக்குது. ம். மேலை நாட்டுல தான் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குளிர் அதிகமா இருக்கும். ம். அதனால அவங்க ஓவர் கோட் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க யுஎஸ்ல போய் நின்னீங்கன்னா கை ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். ஆப்வியஸா உங்களுக்கு வந்து கூலிங் இது வேணும். நம்ம ஊர்ல நம்ம ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கோம். எப்பவுமே டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரிஸ்க்கு மேல இருக்கு. ம். அந்த மாரி சூழ்நிலையில நம்ம வந்து எந்த அளவுக்கு உலர்வான ஆடைகள போடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நோய் இல்லாம இருக்கலாம். வேர்வை வெளியில வரணும். ம். சோ இத வந்து நம்ப கத்துக்கணும். இது நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. அத வந்து நம்ப கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ம். நான் ஒரு கிளாஸ் புரோகிராம் கூட அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த புரோகிராம் வந்து ஒரு 5 டே புரோகிராம். ஃபர்ஸ்ட் டே போகும்போது வேஷ்டியில போனேன். 5த் டே அந்த புரோகிராம் வரும்போது ஒரு 4, 5 பசங்க வந்து வேட்டியில வந்தாங்க. ஓஹோ! வந்துட்டு, "சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்கள பார்க்குறேன். நீங்க வந்து வேட்டியிலேயே வரீங்க. ம். சோ நீங்க என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. நாங்க உங்களுக்காக நாங்க வேட்டியில வந்தோம்" அப்படின்னாங்க. ம். சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். அப்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒருத்தருக்கு இருக்கணும் ம். அப்படின்னா, நாம அந்த எடுத்துக்காட்டா வாழ்ந்து காமிக்கணும். ம். அப்போ ஒருத்தர இன்ஸ்பயர் நான் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ம். அப்பதான் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னொருத்தர இன்ஸ்பயர் பண்ணும். சோ அதனால இது வந்து அந்த சிம்ப்ளிசிட்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட்ஜெட் உங்களுக்கு கம்மியாகுது. மெடிசின் செலவு கிடையாது. சோ இது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். சோ நீங்க பேசும்போது ரொம்ப சிம்பிளா வாழ்றீங்க. அது மட்டும் இல்ல, பாரம்பரியம் இப்படி பல விஷயங்கள நீங்க பேசிட்டே இருக்கீங்க சார். ஃபியூச்சர் ஐடியாஸ் என்னலாம் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா ஃபேமிலி 365 டெஃபினட்டா. ம். ஏன்னா சொசைட்டில ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரும். ம். ஓகேங்களா? அதாவது நம்ம பிளானே வந்து 100 ஹோம்ஸ உள்ள கொண்டு வரணும் முன்னாடி சொன்ன மாரி. 100 ஹோம்ஸ்னா இன்டூ 30 பீப்பிள் இன்டூ 365 இன்டூ 3 மீல்ஸ் 32,85,000 பேருக்கான சாப்பாடு. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபேஸ் 2 தமிழ்நாடு ஃபுல்லா. ஃபேஸ் 3 இந்தியா ஃபுல்லா. ஃபேஸ் 4 வேர்ல்டு ஃபுல்லா. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகக்கூடாது. அடுத்தவங்கள கையேந்தி நிக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சத நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு தார்மீகமான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துட்டாலே, உலகம் ஆட்டோமேட்டிக்கா சுபிட்சம் ஆயிடும். சார் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் பணம் முக்கியம். கண்டிப்பா. அண்ட் நீங்க ஒரு பெரிய விஷன் கண்ணு முன்னாடி வச்சிருக்கீங்க. உலகம் முழுவதும் எடுத்துட்டு போணும்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. சோ அத எப்படி சாத்தியப்படுத்தலாம்னு நெனைக்கிறீங்க? முக்கியமான கொஸ்டின். த ரைட் டைம். ஃபேமிலி 365 வந்து இப்போதைக்கு இது வந்து என்னுடைய 9 வருஷ கனவு. ம். ஸோ இத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும்போது பல வருடங்கள் ட்ரை பண்ணேன். இப்போ லாஸ்ட் பிப்ரவரி 16த் அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட், என்னுடைய இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் இது எல்லாம் போட்டு தான் இப்போ ஏன்னா மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அந்த ஹோம்ஸ்க்கான தனியா வெப்சைட் பிளான் பண்ணணும்.
அதுக்கப்புறம் நம்மளோட டீம் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான போக்குவரத்து, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. ஃபியூச்சர்ல இது வந்து லாங் லாஸ்டிங்கா போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஆர்கனைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் இருப்பாங்க, தலைவரோட ஐடியாலஜில போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த தலைவர் அந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து இல்லாமலே போயிடும். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து அவங்க போன உடனே அப்படியே வந்து செதஞ்சு போயிடும். அது ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வரணும், ரொம்ப பல தலைமுறைக்கு இது போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பேசிக் அதுவே தன்னைத்தானே பார்த்துக்கணும். அதனால ஸ்ரீதர் இன்னைக்கு இருக்கான், உயிரோட இருக்கான், நாளைக்கு உயிரோட இல்ல அப்படின்னாலும் இது நிக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு பேசிக்கான ஒரு மினிமம் சார்ஜஸ்ல இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு ஹோமுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், நைட் டின்னர் சேர்த்து ₹100 ஒரு நாளைக்கான காஸ்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ₹100 பிளஸ் ₹2 பேமெண்ட்டுக்கான கேட்வே அவங்க 2% சார்ஜ் பண்ணுவாங்க. அது சில பேமெண்ட் கேட்வே வந்து கம்மியா இருக்காங்களா, இல்ல 0 பண்ண முடியுமா, அதுவும் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூபிஐ பேமெண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா 0% பேமெண்ட் சார்ஜஸ் இருக்கு, இல்ல 0.99% சார்ஜஸ் இருக்கு. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இது பேமெண்ட் கேட்வே பேசிட்டு இருக்கோம். ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3% நம்ம சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படின்னா ₹100 பிளஸ் ₹2 பிளஸ் ₹3 ஸோ ₹105 நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றோம். இந்த ₹100 தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? ₹100 நம்ம இன்ஸ்பிரேஷன் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே நாம அந்த ₹100 டைரக்டா நம்ம ₹100 கொடுத்துடுறோம். அதுல எந்த ஒரு பிடிப்பும் கிடையாது. பட் ஜென்ரலா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு ₹100 டொனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா 15ல இருந்து 20% வரைக்கும் நீங்க கமிஷன் நீங்க புடிச்சிட்டு நீங்க கொடுக்கலாம். கவர்மெண்ட் நார்ம்ஸும் அதான் சப்போர்ட் பண்றாங்க. அப்போ ஒரு ஹோமுக்கு நீங்க ₹100 ரைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கல. ஆனா அங்க போகும்போது 85 அந்த ஹோமுக்கே போகும். பட் நாம அதை பண்ண விரும்பல. நீங்க ₹100 கொடுக்கும் போதே நான் என்ன சொல்றேன்னா ஒரு 3% எக்ஸ்ட்ரா கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ₹100 பிளஸ் 2 பிளஸ் 3 ஸோ ₹105 மேக்ஸிமம். யூபிஐ இருந்தா அதுவும் 0. ஸோ அப்போ ₹100 பிளஸ் ₹3 ₹103 கொடுத்தீங்கன்னா ₹100 என்னால அந்த ஹோமுக்கு கொடுக்க முடியும். அண்ட் இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல நீங்க போய் பார்க்கலாம். நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற ₹100 டைரக்டா அந்த ஹோமுக்கு போயிடுச்சா அந்த ஹோமுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஹோம்ல போய் விசாரிக்கலாம். ஸோ அப்போ கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து டு தி எண்ட் வரைக்கும் இருக்கணும். அண்ட் இது வந்து ஆர்கனைஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, ஆர்மியில இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இருக்கு, டாக்டர்ஸோட சப்போர்ட் இருக்கு, டீச்சர்ஸோட சப்போர்ட் இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு முழுக்க ஒரு சோசியல் மூவ்மெண்ட். இந்த சேனல் மூலியமா ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய என்ஜிஓஸ், நிறைய இண்டிவிஜுவல் பீப்புள் கொரோனா டைம்ல நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், நிறைய என்ஜிஓஸ் இவங்க எல்லாம் நம்மளோட சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணா இது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நம்மளால கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு என்ஜிஓ அப்படின்னாலே கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குக்கும் ஒரு பாலம் தான் ஒரு என்ஜிஓ அப்படின்னா. அப்ப அந்த பாலமா இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா வேற்றுமை இல்லாம என் ப்ராஜெக்ட் திருட போறாங்க, எனக்கு ஃபண்ட் வராது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு முழு காசோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டா ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரியை நம்மளால உருவாக்க முடியும். ஜிடிபி நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு 4th இருக்கோம், 3rd வரணும் அப்படின்னு. டெஃபினட்டா நம்ம 3rd, 2nd கூட நம்மளால வர முடியும். எப்போ அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இணைஞ்சு ஒர்க் பண்ணும்போது விச் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஓகே சார். சார் உங்களோட ட்ரஸ்ட் பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். பேர் மட்டும் இல்ல, நீங்களும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசியிருக்கீங்க. எங்களோட வியூவர்ஸும் கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.